ஹாய் ஆல், வெல்கம் டு மினி விலாக். என்ன பண்ற? வெளியே வர முடியலையா? உள்ளே கடை. ஐயோ, கிழிச்சிருவோம். இன்றைக்கும் வியான் அவனோட தம்பி பெட்டில் ஏறி படுத்துட்டு எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தான். டெய்லி ஒன்று புதுசு புதுசாக பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் என்ன பண்ணால் காத்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பயமாக இருக்குது. என் குடும்பம் பார்த்திங்கன்னா நல்லா மத்தியானம் கறி விருந்து சாப்பிட்டு உட்காந்து பெருசு சிறுசு பொண்டு பொடுசுன்னு ஒரு ஆள் விடாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தாங்க. நான் தான் இந்த நோ சுகர் டயட்டுன்னு சொல்லிட்டு வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆல்பர்ட்டுக்கெலாம் ஒரு மனசாட்சிங்கிறதே கிடையாது. கையில் 2 ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு இருக்கான் பாருங்க. வியானோடதையும் சேர்த்து யூனோ கார்டு இந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் விளாண்டுட்டே தான் இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸ்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளாட்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. ஃபீல்டிங் நிற்கிற ஆளை பார்த்தீங்களா, பால் வந்துச்சுன்னா பாலோட சேர்ந்து பறந்துருவான். இவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது என் தங்கச்சி தான் ஆரம்பிச்சா மருதாணி வைக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பெரியம்மா போய் பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வியானுக்கு ஜுண்டி போட்டு விட்டுருந்தோம். கேர்ள் பேபியாக இருந்தால் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ரொம்ப ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணதில் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஜுண்டி வரல, பட் ஓரளவுக்கு போட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். கை வந்து ஒரு 1/2 hour தான் வச்சுருந்தோம், பட் பயங்கரமாக சவந்திருந்தது. நிறைய மெமரிஸ் இந்த 2 நாளில் கலெக்ட் பண்ணோம். இப்படி தான் எங்கள் டே ஹாப்பியாக எண்டாச்சு.